காலை நேரில் நாம சந்திச்சு பேச போற சிறப்பு விருந்தினர் யோகக்கலை பயிற்சியாளர் திரு பி. சேகர் அவர்கள். வணக்கம் சார். காலை மண்டலம் சந்திச்சு பேசுறாங்க, ரொம்ப சந்தோஷம். இப்ப இந்த பிரசன்ட் வேர்ல்ட்ல பார்த்தா எல்லாமே ஒரு அவசர உலகம் அப்படிமாங்க. மென்டலியும் சரி பிசிக்கலியும் சரி ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியா இருக்கு. இது விடுபட ஓய்வு மட்டும் முக்கியம் இல்ல, தகுந்த உடற்பயிற்சியும் முக்கியம். அந்த உடற்பயிற்சி உங்கள்கிட்ட நாங்க நிறைய தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா யோகாலையும் சரி உடற்பயிற்சியிலும் சரி உங்களுக்கு ஒரு 15 வருட அனுபவம் இருக்கு. பேசிக்கலி ஒரு என்ஜினியர் ஆன உங்களுக்கு உடற்பயிற்சி யோகாலையும் இந்த அளவு ஆர்வம் வர காரணம் என்ன சார்? நம்முடைய வாழ்க்கை முறையில எனக்கு ஏற்பட்ட சில சங்கடங்கள் எனக்கு சில படிப்பினை கொடுத்தது. அப்படி கொடுக்கும்போது அப்ப யோகத்திலையும் என்ன இருக்கு என்று பார்க்கும்போது, யோகத்துல ஆசனங்கள், பிராணாயாமம், பந்தங்கள், முத்திரை, அதே பயிற்சி அதே நிலைகள்ல நம்முடைய மகரிஷி அவர்கள் எளிய முறை உடற்பயிற்சியில கொடுத்திருக்கார். அப்படி கொடுக்கும்போது அந்த பயிற்சிகளை நான் ஒவ்வொரு நாளும் மனப்பூர்வமாகவும் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி எனக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு இந்த பயிற்சி நான் செய்யும் போது என் உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் தான் இந்த யோகக்கலையும் இந்த உடற்பயிற்சியும் ரெண்டும் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் பக்க விளைவு கொடுக்க இல்லாமல் இருப்பதுதான் இது ஒரு சிறந்த ஒரு நிலை. அப்ப இந்த 15 வருட காலத்தில் இதை நான் நாள்தோறும் செய்யும் போது ஏற்பட்ட அனுபவங்கள்ல தான் இந்த உங்களுடன் நான் இதை பகிர்ந்து கொள்கிறது. நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆரோக்கியங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஆரோக்கியமான வாழ்வுக்கு நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் எந்த அளவுக்கு அவசியம் சார்? ஆரோக்கியமான வாழ்வுக்கு ஆரோக்கியமான பழக்கங்கள் தேவை. அதுக்கு அடிப்படையான 3 தேவை. 1 மிதமான ஆரோக்கியமான உணவு, 2 தக்க உடற்பயிற்சி, 3 சீரான இன்ப நுகர்வுகள். இந்த 3ம் தான் மனிதனுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை கொடுக்க முடியும். அப்ப இதுதான் நமக்கு இந்த ஆரோக்கியமான பழக்கம் தொண்டு தொட்டு நம்முடைய முன்னோர்கள் செய்திருந்தாலும் இடையில இது கொஞ்சம் விடுபட்டதால நமக்கு வாழ்வில் சில துன்பங்கள், உடல் சார்ந்த துன்பங்களோ இல்ல மன சார்ந்த துன்பங்களோ ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை கருத்தில் கொண்டு இந்த ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கு ஆரோக்கியமான பழக்கங்கள் தான் மனித வாழ்வுக்கு நிச்சயமாக உறுதுணையா இருக்கும். அந்த ஆரோக்கியமான பழக்கங்கள்ல அந்த யோக பயிற்சியும் ஒன்று. ஆனால் முக்கியமான இந்த உணவு பார்க்கும்போது அது நல்ல உணவா இருக்கும். ஒண்ணு, நமக்கு உடலுக்கு பொருந்துகின்ற உணவு 2 இருக்கு. பொருந்த உணவு, பொருந்தாத உணவு இருக்கு. அந்த பொருந்த உணவு உடலுக்கு ஏற்றக்கூடிய ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல உணவா இருக்கும். 2வது, எந்த ஒரு காலத்திலும் ஒரு உடலுக்கு ஒரு அமைப்பு வேணும். ஏன்னா எப்படின்னா எந்த ஒரு வீட்டுல நம்ம பார்க்கிறோம், பயன்படுத்தாத ஒரு இரும்பு எப்படி துருபிடிக்குதோ அது மாதிரி பயன்படுத்தாத உடல் உறுப்புகளும் பாழாவது இயற்கை. அதுக்கு அந்த காலத்து முறையில நமக்கும் சில பயிற்சி முறை கொடுத்திருக்காங்க. அந்த பயிற்சி முறை உடற்பயிற்சி தேவை. 3வது, சீரான இன்ப நுகர்வுகள். நாம் புலன்கள் மூலம் எந்த இன்பத்தை அனுபவித்தாலும் அந்த அளவுமுறையோடு அனுபவிக்காமல் அதிகமாக அனுபவிக்கும் போதுதான் துன்பம் வருது, ஆரோக்கியம் கெட்டுப்போம். இந்த 3ம் தான் மனித வாழ்க்கையில ஆரோக்கியமான வாழ்வு. இந்த ஆரோக்கியமான வாழ்வுக்கு நமக்கு இது ஆரோக்கியமான பழக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் இது ஒரு ஆரோக்கியமான பழக்கம் இருந்தா இந்த உலகம் எவ்வளவு நல்லா இருக்கும். அதுதான் ஒவ்வொருத்தருடைய நோக்கமா இருக்கும் தான் என்னுடைய வேண்டுகோள். ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். இப்படி ஆரோக்கியமான வாழ்வு வந்தா உடல் நலம் நல்லபடியா இருக்கும். இதையே திருப்பி சொன்னா உடல் நலம் நல்லபடியா நம்ம பாதுகாத்தாதான் ஆரோக்கியமா வாழ முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கருத்து. ஆனா இந்த உடல் நலன் நல்லபடியா இருக்க வேண்டிய அவசியத்தை நீங்க வேற எந்த கோணத்துல பாக்குறீங்க? அதாவது உங்கள் உடல்நலம் உங்கள் பொறுப்பு. ஒவ்வொருவரும் அவருடைய உடல்நலத்தை பாதுகாப்பது அவருடைய கடமை. நான் பேசலாம், ஆனா பேசினா கூட ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு உடலும், ஏன்னா உடம்பார் அழியும் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞான சேரமாட்டார், உடம்பை வளர்க்கும் வாயு மறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன். அப்ப உடலை கொண்டுதான் நாம் எல்லாத்தையும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் உடல்நலம் அவசியம். உடல்நலம் இல்லாமல் நாம் எதையும் சாதிக்க முடியாது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல். அதாவது நீண்ட குறிக்கோள், குறுகிய கால குறிக்கோள் இருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கை இன்பமாக வாழ வேண்டும் என்றால் அதுக்கு முக்கியமான உடல்நலம் அவசியம். ஏன்னா உடல்நலம் இல்லாமல் நாம் எதையும் சாதிக்க முடியாது.
இன்பமாக வாழ முடியாது. வாழ்க்கையில இன்பமாக வாழணும், நிறைவோடு வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், அமைதியாக வாழணும். அதான் உண்மையான வாழ்க்கை, அது உண்மையான உடலும். அப்போ வாழ்க்கையில இனிமை வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், அமைதி வேண்டும், நிறைவு வேண்டும். அப்போ ஒவ்வொருவரும் அந்த உடலத்தை பேணி பாதுகாப்பது ஒவ்வொருடைய கடமை இக்காலம். சார் இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருந்தது, நல்ல ஒரு விஷயம் வந்து ஆரோக்கியமா இருந்தது. பட் இப்ப இருக்கிற காலமுறைக்கு வந்து உடற்பயிற்சிங்கிறத யாருமே செய்யறது இல்லை. இது வந்து எதுக்கு அவசியம்ங்கிறீங்க? இப்போ தற்கால வாழ்க்கை முறைதான் எல்லாத்துக்கும் காரணம். ஏன்னா பரபரப்பான ஒரு சூழ்நிலை, வேகம் நிறைந்த சூழ்நிலை, இந்த வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த காலத்துல அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை தேவைகளை அவர்களே செய்தார்கள். இப்போ நமக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் ஒரு செல்போன்ல எல்லாம் வந்துடுது. பொதுவாகவே பார்க்கும்போது மனிதனுக்கு நடை என்பதே இல்லை. இப்ப எங்க பார்த்தாலும் இப்ப புற்றிசல் மாதிரி, இப்ப பீச்சில் கூட பாத்தீங்கன்னா இப்ப நடைபயணம் பலதான். ஏன்னா எந்த ஒரு டாக்டர்கிட்ட போனாலும் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து யோகா கத்துக்க, நீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டா கூட பிரயோஜனம் இல்லை. அப்ப இந்த மருந்து மாத்திரை இல்லாம இருந்தா உடல் அவசியம். ஏன் உடல் அவசியம்ன்றதுக்கு ஒரு சில விளக்கங்கள் சொல்ல நான் கடன் பெற்றிருக்கேன். பொதுவா உடற்கூறு, அதாவது மனிதன் தன் உடலமைப்பையும் இயற்கை சீர்மையும் அறியாத காரணத்தால் அளவு முறையும் முறை மாறியும் உடலத்தை இயக்கி உடல்நலத்தை உண்டு பண்ணுகிறான். ஒன்னு ஸ்ட்ரக்சர் தி பாடி, ரெண்டு ஃபங்க்ஷன் ஆஃப் தி பாடி. இது ரெண்டும் மனிதனுக்கு ஒரு விழிப்புணர்வு. ஏதோ உடல் நம்ம சாப்பிடுற பொருள் எப்படி இதாகுது யாருக்கு தெரியாது. ஏதோ ஒண்ணு சாப்பிடுறோம், வந்த சோத்தை சாப்பிட்டு வந்த விதிய ஒரு பழமொழி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சயின்டிபிக்கா நம்ம பார்க்கும்போது ஒரு உதாரணமா பார்த்தீங்கன்னா, ஏன் வாழ்க்கை இந்த உடற்பயிற்சி அவசியம் என்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில பிரதானமா இருக்கிறது ஆற்றுன்னு சொல்லுவோம், இருதயம். அந்த இருதயம் ஒரு நிமிடத்துக்கு 60 ஒரு 70 துடிப்பு ஒரு துடிக்குது. சாதாரணமா ஒரு வருடத்துக்கு 4 கோடி முறை அது அந்த துடிப்பு அதை துடிக்குது. இது வந்து நார்மல், ஒரு எந்தவித ஒரு உடற்பயிற்சி இல்லாத